Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. So first video போறதுக்கு முன்னாடி we'll just give you the levels. எல்லாமே Monday ஓப்பனிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. So people were expecting for a long time. என்னன்னா as a levels தருவீங்க, தரதே இல்லை. ஆக்சுவலி நான் போன வீடியோல சொன்ன மாதிரி நான் இன்னும் இந்தியாவில் இல்லை. I just still I'm held up in a different country. So borders ஓப்பனிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் வை. ஸோ வந்துட்ட பிறகு ரெகுலராக முன்னாடி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவேன். ஃபைன். ஸோ இப்போ லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கான லெவல்ஸ் ஐ கிவ் யூ. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் வீக் வந்து 10,607 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இன்கேஸ் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 10,643க்கு மேலே we can go for a buy and target will be 10,708 and 10,751. அதே மாதிரி செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 10,571 கீழே வந்து we can go for a sell and targets will be 10,509 and 10,463. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 21,852 இந்த ரேஞ்சுக்கு லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆச்சு 21,852ல. ஸோ இன்கேஸ் பை பண்ணணும்னா 21,954 இந்த ரேஞ்சுக்கு மேலே we can go for a buy. And targets will be 22,048 and 22,176. And அதே மாதிரி செல் பிலோ பார்த்தீங்கன்னா 21,748. ஸோ இந்த ரேஞ்சு கீழே வந்து we can go for a sell. ஸோ அதோட டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 21,656 and 21,528. அதே மாதிரி கோல்டு பார்த்தீங்கன்னா 48,050ல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ பை அபவ் 48,150. So on the range we can go for a buy. So targets will be 48,246 and 48,374. So அதே மாதிரி செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 47,946 கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா we can go for a sell and targets will be 47,854 and 47,726. So இது வந்து இந்த வீக்கான லெவல்ஸ். ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட கேள்விதான். நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன ஆக போகுது, வாட் இஸ் யோர் டேக் ஆன் த மார்க்கெட்ஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நவ் தி மார்க்கெட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டியில் பார்த்தா தெரியும். ஸோ ஆஃப்டர் அ லாங் ஃபால் நவ் நிஃப்டி இஸ் ஸ்லோலி ரிகவரிங். ஸோ ரிகவர் ஆகி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நவ் ஆஃப்டர் அ லாங் டைம் ஐ கேன் சி அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேஜர் ஃபாலுக்கு வந்து there is a thing called as retracement level. நம்ம இது ஏற்கனவே நம்ம ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ we have a certain thing called as market retracement. இப்போ retracementல பார்த்தீங்கன்னா exactly market has crossed 61.8% retracement. That is one of the golden ratios, 61.8 and 161.8. ஸோ இப்போ அந்த லெவல் கிட்ட தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் level of, so this will act as a previous level of support now which will be turned as a resistance. So அது எந்த லெவல்னு பார்த்தீங்கன்னா almost 10,806. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து திருப்பி as a view மார்க்கெட் திருப்பி இந்த 50% லெவலுக்கு கீழே போகாம சஸ்டெயின் ஆகி மறுபடியும் வீக்லியில பைலே இருக்கு, மேலேயே இருக்குன்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நவ் வி கேன் ஸ்டார்ட் டு பிக் சர்டன் ஸ்டாக்ஸ். நான் இத்தனை நாள் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து சர்டன் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான இட்ஸ் அ ரைட் டைம். ஸோ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் சர்டன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை சஜஷன், ஜஸ்ட் அ சஜஷன் நான் பார்த்துட்டு இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ரொம்ப முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா இட்ஸ் நார்மலி ஒரு மேஜர் என்ன சொல்றது சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி இருக்கும். ஸோ எஸ்பிஐ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்டேட் பேங்க் என்னாச்சு, இட் வாஸ் மேஜர் சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ மறுபடியும் இப்போ மார்க்கெட் எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட் ஹஸ் கம் பேக் டு தி சேம் லெவல் ஆஃப் சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே இருக்கும்போது எங்க வருது, கீழே திருப்பி கீழே இருந்து மேலே மறுபடியும் சைட்வேஸ் அதுக்கப்புறம் ஒரு இங்கே ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் ஆயிட்டு இப்போ மறுபடியும் எங்க வந்தாச்சு, மறுபடியும் இதே லெவல் ஆஃப் சப்போர்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல இட்ஸ் ரைட் டைம் டு அக்யூமுலேட். ஏன்னா ஒரு வாட்டி இன்ஸ்டிடியூஷன் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து தே ஸ்டார்டட் அக்யூமுலேட்டிங் வென் எவர் மார்க்கெட் கம்ஸ் நியர் 150. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 150 கிட்ட வரும்போதுல மறுபடியும் என்ன பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அக்யூமுலேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்டேட் பேங்க்ல வந்து மேபி 150க்கு கீழே மார்க்கெட் போயிட்டு வீக்லியிலேயே க்ளோஸ் ஆகலைன்னா நம்ம மறுபடியும் ஸ்டேட் பேங்க் இப்போ
ஏறதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்கு. இன்கேஸ் நிஃப்டி இப்போ மறுபடியும் பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகி ஏற ஆரம்பிச்சதுன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் விச் இஸ் அட் த பாட்டம் இதுதான் ஃபர்ஸ்ட் மூவ் ஆகும். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு நல்ல பை ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல we can go for investment purposes. In case sharesல இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் விடணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டேட் பேங்க்ல we can buy at இந்த லெவல்லே வாங்கலாம், நோ ப்ராப்ளம். வாங்கி வச்சுட்டு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இட் கேன் கோ அப் டு 352. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஸோ நானும் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ நான் வாங்கினதை ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்றேன். இன்கேஸ் நீங்களும் ஆனால் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. 150 கீழே வீக்லியில க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா we have to close it trade. ஸோ அதுக்கப்புறம் we can hold it. அதுக்கு மேலே இருக்க வரைக்கும் we can hold it and we can expect another 350. மறுபடியும் மார்க்கெட் டபுள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ வில் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ மை டேக் இஸ் ஆன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக சொல்லிட்டு இருந்தது தான். ஸோ இப்போ கோல்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கோல்டு ஹஸ் பீக்ட் ஹை அண்ட் ஹை அண்ட் ஹை, மேலே மேலே ஏறிட்டே போகுது. ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் கோல்டை வாங்கி வைங்கன்றதை நான் ரெகுலராக சொல்லிட்டே இருந்த ஒரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் கோல்டு வாங்கணும். ஏன்னா when stock market starts to plunge கீழே போயிட்டு இருக்கும்போது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருமே கோல்டுக்கு தான் போவாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு கோல்டு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, பூம் ஆகிட்டே போச்சு. ஸோ இப்பயும் இட்ஸ் நாட் அ பேட் டைம். சும்மா வெயிட் பண்ணுறதுக்கு பதில் சரி இன்னும் கோல்டு இறங்கும்னு பார்த்துட்டு ஏறிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்பயும் நீங்கள் கோல்டில் மறுபடியும் என்ன பண்ணலாம், இப்போ என்ன இன்வெஸ்ட் இன் கோல்டு. ஸ்டில் இட் இஸ் அ குட் டைம் டு இன்வெஸ்ட் இன் கோல்டு மார்க்கெட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் காயின்ஸா சின்ன சின்ன காயின்ஸா என்ன பண்ணுங்க, அக்யூமுலேட் பண்ணி கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. எப்பவுமே கோல்டு வில் ஹெல்ப் யூ இன் திஸ் சிச்சுவேஷன். அண்ட் அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஸோ ஐ திங்க் மணப்புரம் ஃபினான்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் இட் இஸ் பிலாங்கிங் டு certain level of gold. So மணப்புரம் ஃபினான்ஸும் இட்ஸ் அ வெரி குட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த டைம்ல எந்த மாதிரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி, பிளஸ் யூ கேன் கோ ஃபார் எஃப்எம்சிஜி செக்டர், ஹிந்துஸ்தான் யூனிலிவர். சரி நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான், எவ்வளோ மார்க்கெட் எந்த இடத்துல விழுந்தாலும் ரெண்டு மார்க்கெட் எப்பவுமே ஸ்டேபிளா நிற்கும். ஓரளவுக்கு எவ்வளோ பெரிய கிராஷா இருந்தாலும் திருப்பி ஏறும்போது ஒரு நல்ல ஒரு லாங் டேர்ம்ல ஏறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சர்டன் இது எதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டர் அண்ட் இட்ஸ் ஃபார்மா செக்டர். ஸோ இப்பயும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ இந்த மாதிரி எஃப்எம்சிஜி செக்டர்ஸ்ல இருக்க சில கம்பெனிஸை சூஸ் பண்ணி we can try to invest. ஸோ திஸ் இஸ் a good time for investments. ஏன்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டி முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டேபிள் ஆகி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சதுனா, இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சதுனா எஃப்எம்சிஜியும் ஃபார்மா செக்டர்லயும் we can go for long-term investment. So that is my little suggestion. So it's just a suggestion. All right. So இதுதான் என்னோட வியூ அண்ட் I'm just looking for FMCG and pharma. அது இல்லாம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம இது பழைய வீடியோலே இந்த இருக்கும், எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மக்கள் டிவி ஒன் ஆஃப் த வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ மறுபடியும் மார்க்கெட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு we can go for investments. இப்போ இந்த COVID-19 ஸோ கொரோனா வைரஸ்னால உங்களுக்கு வேர்ல்டு எக்கனாமி இப்போ இந்த டைம்லயும் இன்னும் இதே மாதிரி இந்தியாவில் லாக்டவுன் கண்டினியூ ஆகிட்டு உங்களுக்கு இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா அவர் எக்கானமி வில் பி கம்மிங் டவுன். ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் மணி டிவேல்யூவேஷன். நம்மளோட கரன்சி வந்து டிவேல்யூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் 71 rupeesல இருந்தது. USD ஐநர் ஆல்மோஸ்ட் 76, 77 வரைக்கும் போச்சு. ஸோ ஐ திங்க் இட் வென்ட் அப் டு ஸோ ஆல்மோஸ்ட் 77 வரைக்கும் மார்க்கெட் ஹை போச்சு. ஸோ திருப்பி மறுபடியும் டிவேல்யூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே கண்டினியூ ஆகி இன்னும் ப்ரொலாங் ஆகி நம்மளோட கேசஸ் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் கேன் இன்க்ரீஸ். ஸோ மை சஜஷன் இஸ் ட்ரை டு இன்வெஸ்ட் இன் கோல்ட் அண்ட் லேண்ட். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் டிவேல்யூ ஆச்சுனாலும் உங்களுக்கு இட் பி பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் லேண்ட். முடிஞ்ச வரைக்கும் லேண்ட்ஸ்லையும் வச்சிருக்க கேஷ் என்ன பண்ணிக்கோங்க, ட்ரை டு கன்வெர்ட் இட் இன் டு கோல்ட் அண்ட் லேண்ட். இது இட் வில் பி அ ஹியூஜ் ஹெல்ப் இன் த ஃபியூச்சர். இந்த மாதிரி டிவேல்யூ ஆச்சுன்னா, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மணி டிவேல்யூ ஆனாலும் லேண்டோட ரேட்டும் கோல்டோட ரேட்டும் ஆட்டோமேட்டிக்லி இட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ் அப். ஸோ எப்படியும் கோல்டு ரேட் இறங்க போறதுல ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மை சஜஷன் இஸ் கோ ஃபார் கோல்டு காயின்ஸா வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பா மார்க்கெட்டை என்ன சொல்றது, இன்கேஸ் ஆஃப் பெரிய ரிசெஷன் வந்தாலும் இட் வில் ஹெல்ப் யூ. ஸோ இதுதான் நான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறது, ட்ரை டு அக்யூமுலேட் கோல்ட் as much as possible. All right. So இந்த வாட்டி சஜஷன்ல ஜஸ்ட் ஐம் சேயிங் தட் you can buy land as well as gold. That will be better. So that is for the video. So just எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க,
ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ ஜஸ்ட் எடுத்து I just want to publish it for all our subscribers. Right, so I think this video will help you very much. Thank you very much for joining. Take care.